வெல்கம் டு மை சேனல். ஹாய் கைஸ், நான் இன்றைக்கி தினகரன் நியூஸ் பேப்பரில் வாரம் இதழில் நான் ஒரு தாட் படித்தேன். இந்த தாட் நான் சின்ன வயசில் கேட்டிருக்கேன். எங்கள் சிஸ்டர் எனக்கு சொன்னதை நான் கேட்டிருக்கேன். இருந்தாலும் எனக்கு இருந்த அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த தாட் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இது நிறைய பேர் கேட்டிருக்கலாம். கேட்காதவங்களுக்கு இது புதுசாக இருந்தால் அவங்களுக்காக இந்த வீடியோ. என்னென்னா, ஒரு பெரிய நிலத்தில் 2 விதை விதைக்கிறாங்க. ஒரு விதை நான் பெரிய மரமாகணும், நிறைய பழம் காய்க்கணும், என் பூவாக பூக்கணும், அழகாக என் மரம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கணும், வேர் பெருசாக இருக்கணும், இந்த லேண்டை ஃபுல்லாக நான் ஆக்குபைட் பண்ணணும் அப்படின்னு ஒரு விதைக்கு ஆசை. இன்னொரு விதைக்கு என்ன ஆசைன்னா, ஐயோ என்னோடய காலை இந்த பாறைகள்லாம் டேமேஜ் பண்ணிவிடுமோ, சூரிய உதயம் என்னை எரிச்சிருமோ, புழு என்னை சாப்பிட்ருமோ, மண் நல்ல குவாலிட்டியாக இருக்கோ இல்லாமல் இருக்கோ அப்படின்ட்டு இன்னொரு விதைக்கு ரொம்ப திங்க் பண்ணுது. இந்த 2 விதையும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த டைம் என்ன ஆகுதுன்னா, இந்த நல்லா வளரணும்னு நினைச்ச விதை துளிர் விட்டுருச்சு, கீழே வேரும் போகுது. இந்த பயந்த விதை என்ன ஆயிடுச்சுன்னா, வேரும் விடலை, அப்படியே இருக்குது. ஒரு கோழி அந்த சைடாக வந்திருக்கு. என்னடா இது, விதை ஸ்மெல் அடிக்குது, நோண்டி தின்றுச்சு. இதே மாதிரி தான் நம்ம எத்தனை பேர் ஐயோ ஒரு முயற்சி ஆரம்பிக்கும் போதே இதுவாயிடுமோ அதுவாயிடுமோ அப்படின்னு சொல்லி நிறையா திங்கிங்கை நமக்குள்ளே கொண்டு வரும். அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணாமல் கண்டிப்பாக நம்ம எடுக்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு புது புது முயற்சியை கைவிடாமல் செஞ்சிட்டே இருந்தோன்னா ஒரு நாள் சக்ஸஸ் கண்டிப்பாக வரும். எண்ணம் போல் வாழ்க்கை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.